ஐம் சாரி ஐயப்பான்னு இசைவாணி பாடினதுக்கு நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதாவது எம்.எஸ். பாஸ்கர் வந்து ஒரு சாந்தமான நடிகர். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். ஆனா அந்த எம்.எஸ். பாஸ்கருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அது என்ன முகம்னா இந்துத்துவ வெறி முகம், ஒரு சங்கி முகம் இருக்கிறது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. தமிழ்நாட்டில் திரைத்துறையில் பதுங்கி இருந்த ஒரு பாம்பு தான் இந்த எம்.எஸ். பாஸ்கர். நல்லா அடிச்சு இந்த பாம்புக்கு வந்து பால் ஊத்தணும், இல்லன்னா இந்த பாம்பு பலரை கடித்து வைக்கும். டேய் தூக்கமா வருதுடா, இவனை கொன்னுட்டு சீக்கிரம் வந்து தொலைங்கடா. இந்த ஐயம் சாரி ஐயப்பா பாட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட பாட்டு, 2018 பாடப்பட்ட பாட்டு. அப்ப வாய வடபழனிக்கு வாடகை விட்டுருந்தீங்களா? அத 2024 எடுத்துட்டு வந்து சர்ச்சை ஆக்குறானுங்க. நீங்க எல்லாம் 4 வருஷமா கோமேல இருந்தீங்க, காம்நாட்டி போயிர்களா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா, உடனடியா வந்து கிளம்பி வந்துட்டான் எம்.எஸ். பாஸ்கர். இல்லனே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மிக தெளிவாக அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து வயது பெண்களும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம், அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றது வன்கொடுமைக்கு நிகரானது. அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எம்.எஸ். பாஸ்கரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். தெரியாம போன தூக்கணத்துக்கு அவசியமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. முதல் நாள் மாரிதாஸ் வீடியோ போட்டுருவான். இவருடா நம்மாலு யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஐயம் சாரி ஐயப்பா, ஐயப்பா மன்னிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நான் வந்தா திட்டாப்பா அப்படி சொல்லி அப்படியே ஆகுது பாட்டுல. ஐயம் சாரி ஐயப்பா அப்படி எதுவும் இல்லையே. எப்படி காது எடுத்து மாரிதாஸ் சொல்றான், ஒரு பெண் பக்தர் வந்தால் ஐயப்பனுக்கு விரதம் கெட்டு போயிருந்தா ஐயப்பன் அவ்வளவு சபல புத்தி கொண்டவர் அப்படின்னு இவனுக்கு தான் ஐயப்பனை கேவலப்படுத்துறானுங்க. அதுக்கு அடுத்து கடைசி நாள் வந்து எம்.எஸ். பாஸ்கர் வருவான் பட்டை அடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப வந்து மனசெல்லாம் புண்ணாயிருச்சு அப்படின்னு வீடியோ போடுவான். பட்டையும் புட்டு வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? எம்.எஸ். பாஸ்கர் பேசுனதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? எம்.எஸ். பாஸ்கர் இசைவாணிக்கு எதிராக ஒரு கொலை மிரட்டலை விடுத்திருக்கிறான். சார் இவனை என்ன பண்ண சார்? எம்.எஸ். பாஸ்கரை பாப்பான்னு சொல்றாங்க, பார்ப்பன அடிமைன்னு சொல்றாங்க. அந்த பின்னணியில் இருந்துதான் இந்த அயோக்கிய வந்து வந்திருக்கிறான். பாதி ரஜினி பாதி கலந்து செய்த கலவை. அடுத்து இவன் பேசுனதுலயே உச்சமான வன்மை என்னன்னா இந்த விஷயம்தான். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய மூத்த சகோதரர் இருமுடி கட்டி வாய்க்கரிசி வாங்கி சபரிமலைக்கு போனாரு. அதே போல இசைவாணியும் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் வாய்க்கரிசி வாங்கிக்கிட்டு போய் சபரிமலையில் இந்த இசை கச்சேரியை நடத்தலாம் அப்படின்றான். உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. உனக்கு பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஆணாதிக்க ஜாதி வெறி புத்தி வந்து இந்த நாய்க்கு இருக்கு. உன்னெல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீயும் உன்னுடைய நண்பர்களிடம் உன்னுடைய உறவினர்களிடம் வாய்க்கரிசி வாங்கிக்க, கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு வா, அதுக்கப்புறம் என்ன கதைன்றத அங்க பாத்துக்கலாம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு, அதே குழி போய் விடு. அடுத்து இந்த கருப்பு பாப்பா எம்.எஸ். பாஸ்கர் என்ன சொல்றான்னா, இந்த இப்படிப்பட்ட கருத்தாளம் உள்ள இந்த பாடலை அதுவும் சபரிமலைக்கு வந்து பாடுங்க, அங்க இருக்கிற பக்தர்கள் தக்க பரிசளிப்பார்கள் அப்படின்றான். நான் என்ன சொல்றேன்னா, வருஷம் வருஷம் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக மார்கழியில் மக்கள் இசை அப்படின்ற நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க. நீ இதே வாய்க்கரிசி மேட்ற அங்க வந்து மார்கழியில் மக்கள் இசையில பேசு. துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். மதம் ரீதியான விஷயங்கள் வர பார்த்தா பகுத்தறிவாதிகள் எல்லாருமே வந்து முதல்ல நோன்றது வந்து இந்து மதமா தான் இருக்கு. ஏன் நோன்றாங்கன்னு தெரியல, இதுவே தெரியல டாக்டருக்கு. பேச வந்துட்டீங்க இதை பத்தி. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. இந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெறும் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது கிடையாது. இதுக்குள்ள எல்லா சயின்ஸையும் வச்சிருக்கான். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எல்லாம் சயின்ஸ், உங்களுக்கு தெரியாதுல்ல. டாக்டர் பாருங்க இப்ப சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாப்ல, எல்லாமே சயின்ஸ். அதை எப்படி விளக்குவாருன்னா சூப்பரா இருக்கும்.
இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஆடி மாதங்கள்லாம் நிறைய நோய்கள் நம்ம வீட்டை சுத்தி பரவும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? அந்த நேரத்துல மஞ்சள்ங்கிறது முழுமையான கிருமி நாசினி. பகுத்தறிவாதிகளே உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஆடி மாசத்துல நோய் பரவும், மத்த மாசத்துல நோய் பரவாது. வெயிட் பண்ணும் நோய். இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஆம்பளைக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பெண்களான உங்களுக்கு புரியாது. எங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியாது. நீங்க நினைச்சாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது. பெண்களுக்கு புரியாது. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஐயோ, நீங்களா யாருடா? How do I tell you? அதாவது இதுல உச்சகட்டமா இந்த கருப்பு பாப்பான் எம்எஸ் பாஸ்கர் என்ன சொல்றான்னா, நீ பாடிய நிந்தா ஸ்துதியை, அதாவது நிந்தா ஸ்துதினா என்னன்னா இறைவனை நிந்தித்து பாடுதல், அத வந்து ஐயப்பன் வந்து ஏத்துக்குவாரு, உன்னை மன்னிச்சிருவாரு. ஆனா ஐயப்பனுடைய வாகனமான புலி ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. புலி வந்து கடிச்சு கொதறிடும், உன்னை சாகடிச்சிரும். இதுதான் கொலை மிரட்டல்ன்ற. இந்த நாயை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கணும். என்னடா பாக்குற பண்ணி பயல புரியுங்க சார், அவனை பிடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை அங்க சிறையில போய் களி தின்னாதான் இவனுக்கு வந்து புலி ஏத்துக்குமா இல்ல ஏத்துக்காதான்னு தெரியும். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீத்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. இப்ப எம்எஸ் பாஸ்கருக்கு மனசு புண்பட்டுருச்சு. ஏன்னா இசைவாணி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இப்ப வேற யாராவது எந்த பாப்பாத்தியாவது வந்து பாடி இருந்தா இவனுக்கு வந்து மனசு குளிர்ந்து இருக்கும். நான் உனக்கு என்ன அவ்வளவு தாத்தா 80 வயசுல கல்யாணம் முடிச்சாரு, 80 வயசுல கல்யாணம் முடிச்சாரு. அது மாதிரி நீங்களும் வந்து 80 வயசுல கல்யாணம் முடிக்கணும், ஒரு சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடி சாமி. நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டும். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கணும். ஒரு மாசத்து வரையும் எங்களை கோவப்படுத்தாங்க சாமி. மாலை போட்டுக்க சாமி. அந்த பார் அவையார் கூப்பிடுறாங்க. ஐயப்பன் கோயிலுடைய அந்த பூசாரி, மேல் சாந்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்பன பூசாரி, அவர் என்ன பண்றாருன்னா அங்க லாட்ஜ்ல ரூம் போட்டு அங்க பெண்களோடு இவர் வந்து ஆபாசமா இருந்திருக்கிறாரு. செக்ஷுவலா அந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குது. இப்படி ஐயப்பனுக்கு பூஜை பண்ற நீ இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடலாமா? இது மாதிரி நீ வந்து காம சேட்டைகளை நடத்தலாமா அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்ப இது மட்டும் இல்லைங்க, கோயில் கருவறைக்குள் வைத்து தேவநாதன் என்கின்ற பார்ப்பான் அங்க கோயிலுக்கு வர்ற பெண்கள் எல்லாத்தையும் அங்க கோயில் கருவறைக்குள்ளேயே வந்து காம லீலைகளை அரங்கேற்றினான். அன்னைக்கு இந்த எம்எஸ் பாஸ்கர் போன்ற அல்லது இன்னும் பார்ப்பன கும்பல்கள் எத்தனை பேர் போராட்டம் நடத்தினார்கள்? நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. எங்கள் நெஞ்சு புண்பட்டு விட்டது. அப்போ உனக்கு இருக்கிறது நெஞ்சா இல்ல அப்படின்னு நான் கேக்குறேன். இப்ப சமீபத்துல காளிகாம்பாள் கோயில் பார்ப்பன அர்ச்சகர் தீர்த்தத்துல வந்து மயக்க மருந்து கலந்து கோயிலுக்கு வர்ற பக்தரை, பெண் பக்தரை வாங்க பூஜை நடத்தலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்கள ரேப் பண்ணி அந்த அம்மா போய் புகாரே கொடுத்துச்சு, ஒரு சீரியல் ஆக்டர். அன்னைக்கு வந்து நீ என்னடா ஒரு அர்ச்சகனா இருந்துகிட்டு நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு அன்னைக்கு கொந்தளிச்சானா? ஊமையா? மௌன விரதமா? அது வந்து ஏன் எம்எஸ் பாஸ்கர் அன்னைக்கெல்லாம் கொந்தளிக்கல? ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. இறுதியா இந்த விவகாரத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்படி நெஞ்சு புண்படுது, புண்படுது அப்படின்னு கிளம்பி வருகின்ற எம்எஸ் பாஸ்கரை போன்ற, மாரிதாஸ் போன்ற பொறுக்கிகளை ஈவிரக்கமே பார்க்காம அடிச்சு ஜெயில புடிச்சு போடணும், முட்டிக்கு முட்டி லாடம் கட்டணும். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.